அதிமுகவில் இருதரப்பாக இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது கூவத்தூரில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சசிகலாவினுடைய தரப்பு ஆதரவு எம்எல்ஏவான மானாமதுரையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு மாரியப்பன் கண்ணடி நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களை அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். சார், தொடர்ந்து கூவத்தூரில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்க அனைவரும் கட்டாயத்தின் பேரில் தான் அங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க என்னதான் நடந்து கொண்டு இருக்கிறது? அங்க நீங்க இருக்கிறீங்க, நீங்க எப்படி அங்க இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? அது தொடர்பான தகவல்கள் நீங்க பகிர்ந்துக்கோங்க சார். ஓகே இல்லைங்க, இப்போ அகில இந்திய அளவில் இருக்கின்ற தொலைக்காட்சிகள் அனைவருமே இங்கேயே முகாமிட்டிருக்காங்க. இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாட்சி மலர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு எங்களுடைய கழக பொதுச்செயலாளர் சின்னம்மா அவர்கள். திரு மாரியப்பன், நீங்க தொலைபேசி இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். இந்த சோதனையான காலகட்டத்தில் அனைத்து இந்திய அதிமுகவை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தேர்வு செய்து மேதகு ஆளுநர் அவர்களிடம் கொடுத்துள்ளோம். அவர்கள் எப்பொழுது அழைப்பார்கள் என்று காத்து கொண்டிருக்கின்றோம். சுதந்திரமாக இருக்கின்றோம். எங்களுடைய முழு விருப்பத்தின் பேரில் முழுக்க நாங்களே போய் சீனியர்கிட்டையும் சின்னம்மாக்கிட்டையும் அம்மா நாங்களே மொத்தமா ஒரே இடத்துல இருந்துக்கிறோம் சொல்லி நாங்கள் எல்லாரும் எங்களுடைய சந்தோஷமா சுய முடிவு எடுத்து தான் நாங்கள் உட்கார்ந்துருக்கோம். எப்போ கூப்பிடுவான்னு காத்துக்கிட்டு இருக்கோம். மற்றபடி சொல்லுங்க. இல்ல திரு மாரியப்பன், உங்களுடைய குழுவில் இருந்து தற்போது ஓபிஎஸ் தரப்பிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய மதுரை தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ சரவணன் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. ஏன்னா அங்க இருக்கக்கூடியவர்கள் கட்டாயத்தின் பேரில் தான் இருக்கிறாங்க. அங்க யாருக்கிடமும் பேசுவதற்காக அவர் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி கொண்டு இருக்கிறார். அவர் ரூம் நம்பர் 615 இருந்தாரு. நான் 619 தான் இருக்கேன் ரூம் நம்பரு. அவர் டெய்லி ஸ்விம்மிங் பூல் போவாரு, நானும் கூடவே போவேன், வாக்கிங் போவேன், நல்லாவே இருந்தோம். திடீர்னு யாரோ அவரை மனசை மாத்தி ஒரு பொய்யான குற்றத்தை சொல்ல சொல்லி அவர் கிளம்பி போயிட்டாரு. முழுக்க நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு. நல்லா சாப்பிட்டோம், நல்லாவே டெய்லி பகல் முழுவதும் பேசிக்கிட்டே இருப்போம். நான் கூட பேசுவேன், என்ன சரவணே வாங்க போவோம், இன்னும் நானும் சரவணன் ஒன்னாவே போவோம், பேசுவோம். இப்படி இருக்கும்பொழுது அவரை யாரோ அவருடைய மனதை கரைத்து ஆசை வார்த்தைகளை கூறி பொய்யான ஒரு குற்றச்சாட்டையும் மேற்கொண்டு சொல்ல சொல்லி இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டை சொல்லியுள்ளார். அப்படியானால் திரு சரவணனுடைய அந்த மனமாற்றத்திற்கு காரணம் என்னவாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் மனமாற்றம் முழுக்க ஓபிஎஸ் அவர்களுடைய டீம்ல இருந்து சொல்ல சொல்லி பொய்யான குற்றச்சாட்டை திணிக்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி கண்டிப்பா வேற எதுவும் கிடையாது. அவர் வேற சிவில் இன்ஜினியர் சொல்லிட்டு ஸ்கெட்ச் போட்டு போனேன்னாரு. அதெல்லாம் பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. திரு மாரியப்பன், அங்கு கூவத்தூரில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களோடு பேசுவதற்கு ஓபிஎஸ் தரப்பிலிருந்து யாருமே அங்கு அனுமதிக்கப்படவில்லை. நேற்றைக்கு வந்த மாஃபா பாண்டியராஜன் கூட திருப்பி அனுப்பப்பட்டார். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து எப்படி அங்க பேசுவார்கள்? போன்ல பேசியிருப்பாங்க. கண்டிப்பா போன்ல பேசிக்கிட்டு தானே. இப்போ போன்ல எல்லவோ யாரும் என்னமோ பேசிக்கிட்டே இருக்காங்க, வாட்ஸ்அப்ல தகவல் அனுப்புறாங்க. அதனால போன்ல பேசிக்கிட்டே இருக்காங்க. போன்ல தான் அவருடைய மனதை பொய்யான ஒரு இதை சொல்லி ஆசை வார்த்தையில கூறி அவரை கூப்பிட்டாங்க. திரு மாரியப்பன், இன்றைக்கு சற்று நேரத்திற்கு முன்னதாக கூவத்தூரில் இருந்து காவல்துறையினர் அங்கு விசாரணையில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அங்கு அவர்கள் என்ன விதமான விசாரணையில் ஈடுபட்டாங்க? உங்ககிட்ட ஏதாவது கேள்விகள் அவங்க கேட்டாங்களா? இல்ல, நான் அந்த டயத்துல லஞ்சுக்கு போயிட்டேன். சக எம்எல்ஏக்கள் பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதாவது விசாரணையின் போது என்னென்ன நடந்துச்சு இதேதான். அதாவது அவர் டெய்லி என்ன பண்ணுவாரு, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்றதை மட்டும்தான் நாங்க உண்மை நிலவரத்தை எடுத்து உரைத்தோம். திரு மாரியப்பன், நீங்க தொடர்ந்து அங்க கூவத்தூரிலேயே இருந்து கொண்டிருக்கிறீங்க. ஏன் இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டு வந்தாலும் ஏன் நீங்க வெளியில் வர மாட்டேங்கிறீங்க? ஏன்னா நீங்க உங்களுடைய தொகுதிக்கே போய் அங்கிருந்து உங்களுடைய ஆதரவை நீங்க சொல்லலாம் இல்லையா? ஆமா சார், இப்ப அவங்க வேற மாதிரி ஒரு பிளான் போட்டு திராவிட முன்னேற்ற கழகமும் ஓபிஎஸும் கூட்டாக சேர்ந்து கொண்டு ஆட்சியை ஒன்று கலைக்க வேண்டும் அல்லது திமுகவை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு மாஸ்டர் பிளானோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எங்களையெல்லாம் அவர் காப்பாந்து முதலமைச்சராக இருந்து கொண்டு காவல்துறையை ஏவி விட்டுக் கொண்டு மிரட்டும் தோணியில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு அப்படி ஏதாவது மிரட்டல்கள் வந்ததா? இல்லைங்க, இங்க நம்ம கூவத்தூர்ல இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 500 போலீசார் வந்திருக்காங்க. சரவணனை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மற்ற வேற மிரட்டலுக்குலாம் வேணும் வேலை இல்லை. மிரட்டலுக்கு ஒன்றும் முடியாது, அது வேற விஷயம்.
அவங்க காபந்து முதலமைச்சராக இருக்கிறதுனால இத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே. கண்டிப்பாக நீங்கள் அங்கு கூவத்தூரில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம உங்களுடைய சுதந்திரமாகத்தான் இருக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க மறுபடியும் உறுதியாக சொல்லிக் கொள்கிறீர்கள். 200% எங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. அம்மாவனுடைய ஆட்சி மலரணும், அம்மாவுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன ஆசைப்பட்டார்களோ அந்த ஆட்சி மலரணும் தான் நாங்கள் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக தான் ஆக்குவோம். திரு மாரியப்பன், எப்பொழுது வரைக்கும் அந்த கூவத்தூரில் இருக்கக்கூடிய இந்த ரெசார்ட்ல தங்கி இருப்பதற்காக நீங்கள் திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய இந்த குழு? இல்லைங்க, நாங்க உடனே கூப்பிட்டுருவாங்க. திரு மேதகு ஆளுநர் அவர்கள் எங்களை உடனடியாக அழைத்து எங்களை பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள் என்றுதான் நாங்கள் நினைத்து கொண்டு காத்து கொண்டிருக்கின்றோம். எதற்காக காலதாமதமாகி கொண்டிருக்கின்றது என்பதுதான் புரியவில்லை. சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை கேட்டாலே யாரும் கூப்பிட்டுருவாங்க, கூப்பிட்டுருக்கணுமே, ஏன் இன்னும் கூப்பிடலன்னு கேட்கறாங்களே தவிர இதுல என்ன அரசியல் ஓடிக்கிறதுன்னு தெரியல. திரு மாரியப்பன், இன்னும் ஆளுநர் உங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ வரைக்கும் ஏன்னா நேற்றைக்கு மாலை 5:30 மணிக்கு எடப்பாடி கே பழனிசாமி ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை கோரினார். ஆனால் இப்போ வரைக்கும் அதற்கான அழைப்பு உங்களுக்கு வரவில்லை. ஆக உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அது தொடர்பாக உங்களுடைய ஆலோசனை கூட்டம் ஏதாவது அங்க நடந்ததா? அதுல ஏதாவது பேசுனீங்களா? அவங்க சீனியர்ஸ் அவங்கெல்லாம் கூடி பேசுவாங்க. பேசுறதுக்கு பிறகு நல்ல முடிவு எடுப்பாங்க. நன்றி. திரு மாரியப்பன், அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் உங்களை எல்லாம் வெளியேற்றக்கூடிய வகையில ஏதாவது நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்களா? உங்களுக்கு ஏதாவது கால அவகாசம் கொடுத்து கூடிய சீக்கிரம் நீங்க முதல்ல இந்த ரெசார்ட்டை விட்டு வெளில வரணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் சொல்வதற்கு அவங்களுக்கு ரைட்ஸும் கிடையாது. நாங்க எங்களுடைய சுய விருப்பத்துல நாங்க தங்கி இருக்கோம் ரிசார்ட்ல. அதை வெளியேற்றுறதுக்கு காவல்துறைக்கு அதிகாரம் கிடையாது. நிச்சயமாக திரு மாரியப்பன் கென்னடி கூவத்தூரில் தங்கியிருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்களுடைய சார்பாக தொலைபேசி வாயிலாக நியூஸ் 7 தமிழுக்கு பிரத்யேகமாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக மிக்க நன்றி திரு மாரியப்பன் கென்னடி.